வணக்கம் ட்ரிபிள் வி லாக். இதுதான் நீயே நான் அந்த ஸ்ட்ரே டாக் திருநாய்கள் பற்றி பிரச்சனைக்கான வீடியோ பார்த்தேன். நம்மளே வர வீடியோ போட்டிருந்தோம், முன்னாடி இல்லை வீடியோ போட்டிருந்தோம். வீட்டில் எல்லாம் உட்காந்து சண்டே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஷோவாக எல்லோரும் பார்த்து ஷோவாக கடுப்பான ஷோவாக அந்த பக்கம் பேசினவங்கள போட்டு மீமு ட்ரோல்னு ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி பிரச்சனை ஆகிட்டு அவங்கெல்லாம் ரீல்ஸ் போட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்து விஜய் டிவி வந்து எங்களை எடிட் பண்ணதை போட்டிருக்காங்க. அன்எடிட்டட் போர்ஷன் போடல, பெரிய கலவரம் ஆகி முடிஞ்சுது. ஸோ ஸ்ட்ரே டாகோட பார்ட் 2 வீடியோ அது. நானும் உட்காந்து பார்த்தேன், மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ இப்படி இருக்காங்களே இன்சென்சிட்டிவான்னு எனக்கு தோணுச்சு, கோவம் வந்துச்சு. வீட்டில் எல்லாம் கற்றுனாங்க, அது பார்த்து முடித்தோம். கோபியுமே ஒரு டைமில் டென்ஷன் ஆகிட்டேன். ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் அப்படின்னு விட்டேன். அவர் எவ்வளவோ எபிசோட்லாம் பார்த்துருப்பாரு. அது எனக்கு அன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்த விஷயந்தான். நம்ம யாருக்கு அந்த அன்பை, அதாவது எல்லாருக்கும் உயிர் மேலே அன்பு இருக்குதா, எதுக்கு அதிகமாக அக்கறைப்படுறவங்க அந்த ப்ரெஃபரன்ஸில் தான் கோவம் வருதுன்னு அதை அன்றைக்கி ஷோவில் பார்த்தோம். இந்த பக்கம் பேசுகிற உமா மகேஸ்வர் பன்னீர்செல்வம் நம்ம யூடியூப் சேனலில் வந்திருப்பார். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு போட்டு எல்லாரையும் போட்டு செஞ்சார். ஸ்பெக்ஸ் போட்டு ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்துருந்தால சின்ன பையன் ஒருத்தர். அவங்களோட காரூண்யம்லாம் ஏன் நீங்கள் ஏன் தனிப்பட்டு லாஸ்ட் பெஞ்ச் பசங்க மாதிரி எங்களை ஒதுக்குறீங்களான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு வக்கீல் ஒருத்தர் பேசினார். இந்த பக்கம் அம்மா அபிராமி, கோபி அண்ணன், கெஸ்ட்டாக வந்த கோபி அண்ணன் போந்துச்சு. அது என்ன, எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் எனக்கு அங்கே ஒரு டெத்து ஆனது சொன்னது ரொம்ப வருத்தம். நான் அந்த பக்கம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நம்ம நினச்ச மேட்டரை ஒரு ஆள் சொன்னார். ஏன்னா அது என்னன்னா என்ன நினச்சதுன்னா, என்னப்பா யாருக்குமே அங்கிட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து சிம்பத்தி வரலையாங்கிறது தான் கோபமாக இருந்துச்சு. ஏன்னா என்னடா இப்படி சொல்கிறாங்க, இது கூடவா நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனிமல் லவ் புரியுது, அனிமல் இது புரியுது. ஸோ இதான் நடந்துச்சு. அதான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம். அது என்னன்னா, இப்போது ப்ரிவிலேஜில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயம் வந்து அவங்கள தீண்டாது. அவங்களுக்கு தண்ணி கட் ஆகாது, கரண்ட்டு கட் ஆகாது, வீட்டுக்கு வெளியில் பிரச்சனை வராது, திடீர்னு கதவை திறந்து போலீஸ் உள்ளே வராது, ஒரு அரசியல் பிரச்சனை வராது, ஒரு வட்டிக்காரன் கூட ஃபோன் பண்ண மாட்டான், கேஸ்ட்டை பற்றி பிரச்சனை இருக்காது, ஒரு அப்ரேஷனை பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படி வேணால் இருக்கலாம் ப்ரிவிலேஜ் ஒரு சில பணக்காரங்களாம் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கலங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்கும். அது இந்தியாவில் உலகம் ஃபுல்லாகவே நடக்கும். இதை நான் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக உனக்கும் இல்லை அப்படிம்பாங்க. அதுதான் எல்லாருக்கும் தப்பு. அது ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி நம்மளோட வாழ்க்கை. நம்ம ஒரு கிளாஸில் அடைஞ்சிருப்போம், வெளியில் இருக்கிற எனக்கு தெரியும். ஆனால் நமக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளாம் ஒரு ஃபேக்காக நினச்சிப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம அந்த கில்ட்டு ஒன்று இருக்கும், நம்மளால தான் இவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னு. அதை காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு அலுசினேஷனில் நிம்மதியாக வாழ்ந்துருவாங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து நான் வந்து பார்த்தேன். அந்த ஒரு கிளாஷ் தான் நடந்துச்சு. ஒரு நர்சம்மா சொல்லுவாங்க, நாங்கள் ஏங்க 4 ஊசி போடணும், நான் டெய்லி ஸ்கூல் பசங்க நான் வந்து சொல்லுறேங்கன்னு சொல்லும்போது, ஐயோ அது ரொம்ப தப்பாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கோபி அப்படின்னு சொல்லலை. நாங்கள் அதுதான் கேட்டோம், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இந்த கருத்துக்கான பதில் சொல்லியிருக்கலாம். இல்லை ஆனால் நாய்ங்கிறதுன்னு சொல்லும் போது ஏமா எதுக்கு எதை தராசில் வைக்கிற அப்படிங்கிறதாங்க கேள்வி. அப்படின்னா நாயும் மனுஷ உயிரும் தராசில் வைக்கக்கூடாது. ஆனால் நம்மளும் உலகத்தில் வந்து சர்வே ஆகிற ஸ்பீஷீஸ் தான், நம்மளை மட்டும் தான் பார்த்துமோ. அந்த சுயநலம் தாண்டி மனித உயிருக்கே பிரச்சனை வரும்போது மனித உயிரை மெயினாக பார்க்குறது, குடும்பம் உறவுன்னு வரும்போது அதை மெயினாக பார்க்குறது ஒவ்வொரு மனுஷனோட கடமையாக முடிஞ்சிருது. ஒரு அம்மாவுக்கும் ஒரு அப்பாவுக்கும் எப்படியோ தான் குடும்பம் அதே தான். ஸோ அதை வந்து இவங்க நாய் அன்பு கூட ஈக்குவேட் பண்ணுறதான் பிரச்சனையாக இருந்துச்சு. அதை டக்குனு உங்களுக்கு நாய்ங்க மேலே அன்பு இல்லையான்னு கேட்கும்போது கோபி அதை சொல்கிறேன், இல்லை அவங்க அதை கேட்கல. அவங்க சொல்ல வர்றது, இது எங்களுக்கு இது நாங்கள் பார்த்த பிரச்சனை, அதை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கடைசியில் நம்பர் சொன்னார், 1,00,000 வீட்டு நாய்ங்க இருக்குமா, பெட் டாக்ஸ், நாங்கள் அதை கை வைக்கலையே. 1,00,000 திருநாய் இருக்குது, அது வந்து பப்ளிக்கோட ஒரு நியூஸஸ் மாதிரி ஆகும்போது நீங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் ஏன் வந்து இதை வேணான்னு சொல்கிறீங்க. இன்னொன்று நீங்கள் சொன்னால் கவர்மெண்ட்டு கேட்குது, அந்த ப்ரெஷரை தராதிங்க அப்படின்னாங்க. சில பேர் வந்து அனிமல் வெல்ஃபேர் வந்து காசு அடிக்கிறாங்க, அது நடக்குது, அதை பற்றி இதில் சொல்ல மாட்டாங்க. வெறும் சும்மா கோடு மட்டும் கோட்டு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி கணக்கு காட்டுறாங்க இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபைட்டு தான். அது இந்த பீட்டா இருக்கும்போது, இந்த அனிமல் லவ்விங் பற்றி பார்க்கும்போது, ஜல்லிக்கட்டுக்கு ஆகும் போதெல்லாம் என்னென்னா, இந்தியாவில் வந்து எலைட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது
அவங்களுக்கு அவங்க சொசைட்டி ஸ்ட்ரக்சரே நம்மளோட தின பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. அவங்க அதை வச்சு சில பிரின்சிபிள்ஸ் வாழ்க்கையில் வச்சுப்பாங்க. அதை அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம். நம்ம மேலே திணிக்கும் போது கோவம் வரும். நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட்றீங்க, கவுஸ் டாக்ஸ்லாம் பாவம் இல்லையா? இது சிக்கன் மட்டன்லாம் பாவம் இல்லையா? யூ ஹேவ் seen the documentary from Prague where they have killed thousands of chickens and they'll separate the chicks and eggs சொல்லும் போதெல்லாம் அந்த ஈர வெங்காயம்லாம் தெரியுது. நான் இப்போ கூட நான் வெஜ்ஜாக மாறலாம் தான் இருந்தேன். நீ இப்படி டாக்குமெண்ட்ரி எடுக்கும் போது மட்டும் தான் எனக்கு கருத்தி குணம் போல இருக்குன்னா பாதி பயிலுங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதாவது நம்மளோட வாழ்வியலை தவறுன்னு சொல்லும் போது தான் நமக்கே இருக்கிற ஒரு ஈரம் கூட நம்ம இல்லை அந்த ஈரத்தையும் விட்டுட்டோம்னா நம்ம கல்ச்சரை நம்ம விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இப்போது எல்லாருமே சேர்ந்து ஜல்லிக்கட்டில் மாடு துன்புறது வேணான்னு சொல்கிற இடத்துக்கு கூட வந்திருப்போம். யாரோ ஒரு இந்திக்காரை வந்து எப்படி நீ மாடு வந்து ஓட்டலான்னு சொல்லும் போது தான் இல்லை நாங்கள் பண்ணுவோங்கிற இடத்துக்கு வந்தோம்ல. அதுதான் இங்கே இந்த ஒன்று சேர்றதுங்கிறது படக்குன்னு வந்துடும். அன்றைக்கி நல்லா வந்த மாதிரி எல்லோரும் அந்த பக்கம் ஒன்று சேர்ந்துட்டோம். எல்லோரும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போகிறாங்க. அன்எடிட்டட் வீடியோ வந்து விஜய் டிவி போகணுன்னு போட்டால் கூட என்ன வந்திருக்க போகுது? என்னன்னா இது இஷ்யூ ஆகும்னு இவங்க எதிர்பார்க்காம தான் வந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் பேச வர்றவங்க யாரும் கேர்ஃபுல்லாக வந்த மாதிரி தெரியல. எப்படியும் இதில் ஒரு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அசால்ட்டாக வந்து பேச மாட்டாங்க. நானே ஒரு இடத்துக்கு நான் ஜட்ஜாக கெஸ்ட்டாக போயிருக்கேன். தமிழெல்லாம் போயிருந்தேன். ஒரு அவேர்னஸ் இருக்கும், அலர்ட்னஸ் இருக்கும். நான் டாப்பிக்கை பற்றி படித்தேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்களை பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்னு ப்ராப்பராக படித்தேன், டிஸ்கஸ் பண்ணேன். அதை தெளிவாக பேசினேன். ஒவ்வொரு வார்த்தையும் கான்ஷியஸாக பேசினேன். இது டிவியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான். ஐயோ மாற்றி போட்டாங்கன்னு எதுவுமே இல்லை. நீங்கள் பேச போகிறீங்கன்னா உங்களுக்கு கான்சிக்வன்ஸ் தெரியும் இது வரும்னு. அதுவும் டிவிலே இருக்கிறவங்க எப்படி வெட்டி போடுவாங்கன்னு தெரியாதா? யாரோ ஒரு அன்னோன் ஆளை எடுத்து வெட்டி போடலையே. பரவா கோப்பியான நல்லா தெரியும். நல்லா அவர் மேலே நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். பர்சனலாக நல்லா தெரியும். நிறைய ஹெல்ப்லாம் எப்போ பார்த்தாலும் தன்மையாக பேசுவார். அன்னைக்கு வந்து அது எல்லாமே அந்த கயாஸில் அவர் மாட்டிக்கிட்டார். நீங்கள் 11 o'clock மேலே போவாதீங்கன்னு ஒரு ஜோக்காக கூட சொல்லியிருக்கலாம். கோபிக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட சொல்லியிருக்கலாம். வேறு கூட பேசியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த 1 hour பார்க்குறவங்களுக்கு அந்த பாயிண்ட் பயங்கர தப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் வீட்டில் போய் கூட ஃபுல் ஷோ பார்த்துட்டு இதுக்கு நடுவில் நான் வந்தேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர்லாம் அது நம்ம கையில் இல்லை. ஆனால் எல்லாருமே அதை ஒன்று தான் பண்ணாங்க. நீங்கள் நாயை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. நாயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம். சுவிட்சர்லாண்டில் இருக்கலாம், யூரோப்பில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம். இந்தியா வந்து அனிமல்ஸை புரிஞ்சுட்டு இருக்கிற நிலைமை நம்ம யாரும் இல்லையா? நம்மளை மனுஷனே புரிஞ்சிக்கல. மனுஷனை புரிஞ்சிக்காமல் மேலே கீழேன்னு இருக்கிற ஊரில் நான் எங்கிறது நான் திருநாயோட லாங்குவேஜை, சிலபஸை, சின்டெக்ஸை, டிக்ஷனரியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது. எலைட் மக்கள் அன்பு காட்டினா கஷ்டப்படுற மக்களை டவுட்டு படுவாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. எலைட் மக்கள் சூஸ் பண்ணி அன்பு காட்டினா கஷ்டப்படுற மக்கள் டவுட்டு போடுவாங்க. இதுதான் இந்தியாவோட நிலைமை. உனக்கு என்ன தெரியும் பணக்காரன், உனக்கு என்ன தெரியும், எல்லாம் உனக்கு இருக்குது. இதுதான் ஏன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவங்களோட அப்பா என் பிரச்சனை எனக்கு பாம்பாங்க. எதுக்கு நீங்கள் கொலை பண்ணீங்க, எதுக்கு நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னா என் பிரச்சனை எனக்குன்னு ஒரு தப்பு பண்ணுறவங்க கூட ஒரு கோர்ட்டில் சொல்ல முடியும். என் பிரச்சனை ஏட்டையா ஜட்ஜையா என்ன தண்டனை கூடமோ கொடுங்க எனக்கு தோணுச்சு. எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதனால் அதாவது உங்கள் வீட்டு பெட்டை நீங்களை சொல்லலை, உங்கள் வீட்டுக்குள்ளே வரலை, ஏன் தெருவுக்கு நீங்கள் வந்து ஓன் பண்ணுறீங்க? கேட்பாரு, ஏம்மா நீங்கள் சொல்கிற தெரு எது ரொம்ப நல்லா இருக்குது போல் உங்கள் தெரு, நீங்கள் உங்கள் நாய் கடிக்கலைங்கிறதுக்காக ஒட்டுமொத்த நாயும் நல்ல நாயின்னு சொல்கிறீங்க. 10 நாயில் 2 நாய் கேட்டால் நான் எது நாங்கள் இது எல்லாமே பாருங்கள் ப்ராக்டிக்கல் இல்லாத பதிலாகவே வந்துச்சு. ஒருத்தர் வந்து என் குழந்தைய முதுகில் தலையில் கடிச்சதுனால காப்பாற்ற முடியலங்கிறாரு. அதுக்கான அடுத்த பதில் வந்து நீங்கள் தான் பார்த்து குழந்தைய கூப்பிட்டு போகணுன்னாங்க. இப்போ ஏன் எப்படி அந்த ஓனர் அறிவு கட்ட பையன் நாயை அவுத்துடலான்னு யாருமே கேட்கல. நம்ம எதிர்பார்க்குற பதிலை அங்கிட்டு வரல அந்த பக்கம். ஸோ வந்து யாரும் நாயை கொல்றதுக்காக நாங்கள் அலையிறோம்லாம் சொல்லலை. எங்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்புன்னு தேவைப்படுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கணும்ல. சரி கொல்றது இல்லாமல் வேறு எதாவது பிளான் பண்ணலாம், ஃபேமிலி பிளானிங் ஏதாவது பண்ணலாம். அந்த கேம்பில் வந்து கொல்றாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக பார்க்குறதுக்கான ஆளை நாங்கள் கவர்மெண்ட்டில் அசைன் பண்ணுறோம் அப்படின்னு எங்களோட வழியை ஏற்றுக்கிட்டு அந்த கில்லிங் எது நீங்கள் பார்த்துக்கணும்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த முடிவையே ஃபஸ்ட்டே கட் பண்ணுறீங்க, அனுப்பவே கூடாது. அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டுங்க. தெருநாயில் எல்லாரையும் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு 10 நாயை வளங்க, அதே ஆண்டிங்க வளங்க. நாங்கள் எதுவும் சொல்ல போகிறத தெருவில் வச்சுக்காதீங்க, கேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஜிம்மியும் உங்கள் பக்கும் ஏசி ரூமில் தூங்கும் போது வெளியில் இருக்கிற நாயங்க சுற்றிட்டு இருக்கும்போது எங்களை தான் கவுது. அதுவும் பக்கு வளர்க்குறவங்களாம் அப்படியே ஒரு பையனை ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்ட அதுக்கு பார்த்துக்கணும். ஏசி சோறுலாம் போட அது இருக்கும், பாவம் அது. ஸோ இது வந்து இன்னும் ஒரு காமன் மக்கள் பிரச்சனையை
அதை அதை அனுபவிக்காதவங்க இன்னும் அதை கம்மியாக கீழே பார்க்குறத விட்டுறலாம். அதோட டைம் முடிஞ்சு போச்சு. எல்லோரும் இன்டர்நெட்டில் அவங்கள பேசுகிறதுக்கான ஒரு ரைட் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க, பேசிடுவாங்க. 2 நாளில் ஒரு இமேஜே முடிச்சிடுவாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கெல்லாம் அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்காது. மீன் வருது, அந்த நாய் மாதிரி இந்த குலைச்சது அதை வருது, அவங்களுக்கு தெரியும் இது நடக்கும்னு தெரியும். ஏன்னா என் குழந்தை இறந்து போச்சுன்னு செஞ்சுட்டு சொல்கிறாங்க ஆப்போசிட்டில், இதுதான் நாய் வந்து இப்படி தான் பேசணும்னு அர்த்தம் வருதுங்கிற டாப்பிக்கை வந்து முன்னாடி கொண்டு வந்தவங்களோ பின்னாடி கொண்டு வந்தாங்களோ, இது வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரி அந்த இடத்துல இல்லை. பாதிக்கப்பட்டவங்க கூட இறங்கி கூட வந்தாங்க, இங்கிட்ட இருந்தவங்க இறங்கியே வரல. உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு ஒருத்தர் இன்னொரு அனிமல் வெல்ஃபேர் மேலெல்லாம் பழிய போட்டு உட்காந்துருக்கார், கோடிக்கணக்கில் அடிக்கிறாங்கன்னு. எனக்கு அனிமலுக்காக உழைக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ணன் எல்லாரும் தெரியும். அனிமல் வெல்ஃபேருக்காக அவர் நிறைய டெத் த்ரெட்டு, நிறைய பேர் பொலிட்டிஷியனை பகைச்சிக்கிட்டு, எனக்கு வந்து அனிமல்ஸ் பாதிப்பை ரொம்ப தெரியும் விஜய். நான் வந்து பீஃபுக்காக போகிற எருமை மாடுங்களை டார்ச்சர் பண்ணப்பட்ட நாய்ங்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றிருக்கேன். நல்ல மனுஷன், ரொம்ப பர்சனலாக சொத்தெல்லாம் விற்று அனிமல்ஸுக்கு பண்ணுற தனிப்பட்ட வாழ்க்கைலாம் தெரியும், அவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் வந்து நம்ம நாட்டோட சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் தான். அது ரொம்ப மக்கள் தொகை அதிகமாக இருந்து, கஷ்டப்படுற மக்கள் அதிகமாக இருந்து, ஒவ்வொரு நாள் சம்பளத்துக்கும் ரொம்ப புழுங்கின மக்கள் வாழ்ந்து அலகழிக்கிற ஒரு தேசம். அதில் எதுவும் சுவிட்சர்லாண்டோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ ஸ்மூத்தான நாடு இல்லை. ஒரு சந்துக்குள்ளே பல ஆயிரம் மக்கள் வாழ்கிற ஒரு நாடு இது. அவங்களுக்கு சில பிரச்சனை வரும்போது நம்ம இல்லை இது பிரச்சனை இல்லைன்னு கம்மி பர்சன்டேஜில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே. எனக்கு இந்த ஷோ பார்த்துட்டு மீம் அனுப்புகிற பையனை எனக்கு நாய் கடிச்சிச்சுன்னு எனக்கு ஆயிருக்குன்னு 2-3 மேட்ச் எனக்கே வந்துச்சு. ஸோ இங்கே வந்து சைவம் சாப்பிட்றவனும் இருப்பான், அசைவம் சாப்பிட்றவனும் இருப்பான், மாடு சாப்பிட்றவனும் இருப்பான், அதை விட நினச்சே போகாத மிருகத்தை சாப்பிட்றவனும் இருப்பான். அது அவன் கலாச்சாரத்தில் இருக்கலாம், வரலாறில் இருக்கிறான். இது எல்லாம் சேர்ந்த குட்டி மக்கள் வாழ்கிற ஒரு தேசம்தான் இது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காமன் வழியில் சில சமயம் போகணும், சில சமயம் விட்டு கொடுத்து போகணும். விடாப்படியாக பிடிவாதமாக பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தால் அது எதிர்த்தரப்பில் கோபமாக தான் அமையும். இப்போது இதை வந்து அரசாங்கம் அடுத்து என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கலாம், என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படி கொண்டு போகிற நாய்களை கொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த இடத்துக்கு போகணுமே தவிர, நீங்கள் தப்பு உங்கள் குழந்தைய வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஒரு வேளை சாப்பாடுக்கு 3 வேளை சாப்பாடுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற மக்களோ, தான் குழந்தை தான் தன்னை அடுத்த தலைமுறையை பார்த்துக்கவே இருக்கிற குடும்பங்களையோ நீங்கள் 11 மணிக்கு மேலே வெளியே நீங்கள் அடங்கி வீட்டில் இருங்கன்னு சொல்கிறது எக்காலத்துக்கும் பதிலாகாது. இதுதான் அந்த வீடியோவோட ஒரு இதுவாக எனக்கு சொல்ல தோணுச்சு. மற்றபடி அது ரீல் ஆகிறது ட்ரோல் ஆகிறது தான் நார்மல், எல்லாருக்கும் நடக்கும். நீங்கள் நல்லா பேசினாலும் நடக்கும். அதனால் அது வந்து நம்ம கையில் இல்லை. அதனால் இதெல்லாம் சரியாக ஆகும்னு நம்புகிறோம். இது என்ன அடுத்த முடிவு எடுக்குன்னு பார்க்கலாம். ட்ரிபிள் வீலாக் விஜய் வரதராஜன்.